சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நீங்க ஒரு தமிழாசிரியர், தமிழ் புலமை உங்களுக்கு நிறைய உண்டு. அதோட கொஞ்சம் மரம் மட்டை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கடுதாசியை எழுதலை. உங்க மூலமா 4 பேருக்கு 4 நல்ல செய்திகளை சொல்லணுமேங்கிறதுக்காகத்தான். ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்னு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு. மரம் மட்டைகளின் தேவை நாட்டில் பசுமை பரப்ப அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இதற்காக எப்படியாவது நல்ல செய்திகளை கொண்டு போய் சேருங்க. அதுக்காக உங்கள் தமிழ் புலமை நிச்சயமாக உதவி செய்யும். ஒரு நாளைக்கு ஒரு மரம் 4 பேருக்கு தேவையான பிராணவாயுவை கொடுக்குமா. ஒரு மரம் ஒரு வருடத்தில் 22 கிலோ கரியமில வாயுவை உட்கிரகித்து கொள்ளும் திறன் படைத்தது. உங்களுக்கு தெரியும், மரங்கள் நமக்கு தேவைப்படாத அல்லது நாம் பயன்படுத்த முடியாத கரியமில வாயுவை உட்கிரகித்து கொண்டு நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜனை வெளியிடுபவை. அப்படியாப்பட்ட மரங்களை நாம் பாதுகாக்க வேண்டாமா? நாம் சுவாசிக்கும் பிராணவாயுவை சுத்தமாக்கி கொடுக்கக்கூடியவை மரங்கள் தான். நமக்கு மட்டுமா, நமது சந்ததியினருக்கும் இந்த நற்பணியை தொடர்ந்து தனது வாழ்நாள் முழுக்க செய்து கொண்டிருப்பவை மரங்கள். ராமச்சந்திரன் ஐயா, இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய மரங்களை நாம நமது குழந்தைகள் போல பாதுகாக்கணும். ஆளுக்கு 4 மரங்களை தத்தெடுத்து பராமரிக்க வேண்டாமா? அது நமது கடமை இல்லையா? அண்மையில் பெங்களூரு மாநகரத்தில் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு 10,000 பேர் சேர்ந்து லால்பாக்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பூங்காவில் இருக்கக்கூடிய மரங்களை கட்டி பிடிச்சி நாங்கள் பாதுகாக்கிறோம்னு ஒரு விழிப்புணர்வு பணியை செய்திருக்காங்க ஒரே நாளில். இது ஓர் உலக சாதனையாகும்னு கருதப்படுது. இதே போல் கொஞ்ச நாளுக்கு முன்னால் கேரளாவில் சுமார் 4,500 பேர் சேர்ந்து மரங்களை கட்டி பிடிச்சி பாதுகாக்கும் வேலையை செய்தது தான் முன்பு உலக சாதனையாக இருந்துச்சான். நல்ல செயல்தான். ஆனால் வெறுமனே சாதனைக்காக மட்டும் இந்த வேலையை செய்யக்கூடாது. உண்மையிலேயே மரங்கள் இருக்கணும். பழைய புதிய மரங்கள் பாதுகாக்கப்படணும், பராமரிக்கப்படணும். புதிய மரக்கன்றுகள் நட்டு மரமாக்கப்படணும். இது பற்றியெல்லாம் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த உங்கள் தமிழ் புலமையை நீங்கள் பயன்படுத்துங்க. உலகின் மொத்த நிலப்பரப்பில் 27% மலைகளாக இருக்கான். இந்த மலைகளும் நமது சூழல் பாதுகாப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றுகின்றன. உலகெங்கும் சுமார் 100 கோடி பேர் மலை பிரதேசங்களில் வாழுறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம். உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் தண்ணீர், உணவு, சுத்தமான காற்று, ஆற்றலுக்கு மலைகளைத்தான் நம்பியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மலைகள் கூட காணாமல் போகக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கு. ராமச்சந்திரன் ஐயா, கிரானைட்காக மலைகளை காலி பண்ணுறோம், மரத்துக்காக மலைகளை அழிக்கிறோம். மலை பிரதேசங்களுக்கே உள்ள அந்த குளிர்ச்சி காணாமல் போயிட்டுருக்கு. மலைகளில் வாழும் மலைவாழ் மக்களும் வேற இடங்களுக்கு மாறி போகிறாங்க. வளரும் நாடுகளில் 3ல் 1, அதாவது மலைவாழ் மக்களில் 3ல் 1 உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்படுறாராம். பாதிப்புக்குள்ளாகும் மரங்களை, மலைகளை பத்திரமா பாதுகாக்க முயற்சிக்கணும். மலைவாழ் மக்களின் இடப்பெயர்ச்சியையும் தடுத்து நிறுத்தணும். இவைதான் அந்த மலைகளுக்கு நாம் செய்யும் சிறந்த சேவை. நமது பாரம்பரியங்கள் தான் நமது சொத்து. அந்த பாரம்பரியங்களில் ஒன்று நமது மலைவாழ் மக்கள். அவர்களையும் பாதுகாத்து வச்சுக்கணும். ஐயா, உங்கள் மொழியில் இதை பற்றியெல்லாம் நமது சந்ததியினருக்கு எடுத்து சொல்லுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.